ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு பக்தனுடைய உண்மையான வரலாறு. இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ரவுஸ் பீட்டர் என்பவர். இவர் 1812 முதல் 1828 வரை 16 ஆண்டுகள் மதுரையில் பணிபுரிஞ்சிருக்காரு. இவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் கூட மதுரை மீனாட்சி அம்மன் மீது மிகுந்த பக்தியுடன் இருந்திருக்காரு. இவர் அம்மன் மீது வைத்திருந்த அன்பை பார்த்து மதுரை மக்கள் எல்லாரும் பீட்டர் பாண்டியன் என்ற அன்போட இவரை அழைச்சிருக்காங்க. இவர் ஒரு ஆங்கிலேயர் என்பதனால இவரை கோயிலுக்குள்ளே அனுமதிக்கலையா அந்த காலத்தில் அதனால ரெகுலராக ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் தெற்கு கோபுரத்தில் வாசலில் நின்று சாமி கும்பிட்டுட்டு வேலைக்கு செல்வாராம். ஒரு நாள் இரவு இடி மழை பெஞ்சு வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதான். அப்போது கலெக்டர் பீட்டர் தனது வீட்டில் தூங்கி கொண்டிருந்தார். அந்த நல்ல இரவில் ஒரு 3 வயதுடைய சிறுமி போன்ற ஒரு உருவத்தோடு அம்மா வந்திருக்காங்க. அவங்க கொலுசு சவுண்டை கேட்டுட்டு பீட்டர் சார் எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சு பார்த்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டு வெளியே வந்துட்டாங்க. வந்த அடுத்த நிமிடம் அவரோட தூங்கிய மாளிகை இடிந்து கீழே விழுந்துருச்சு. தன்னை காப்பாற்றியது யார் என்று பார்க்க திரும்பிய போது அந்த சிறுமி மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் சென்று மறைந்தார். அடுத்து நம்மளை காப்பாற்றியது நம்மளுடைய மீனாட்சி தாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் நினச்சிட்டாங்க. அம்மன் வெறுங்காலில் இருப்பதை பார்த்த பீட்டர் காலணிகளை செய்து கொடுக்க முடிவு பண்ணார். அந்த காலணிகள் 1.2 கிலோ தங்க காலணிகளாக இருந்தது. அதில் 412 சிவப்பு கற்கள், 72 மகரந்த கற்கள், 80 வைர கற்க 564. அது போக தங்க தாலியை செய்து கொடுத்துருக்காரு. அதை இன்றைக்கும் கருவூலத்தில் பத்திரமா பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழாவில் மீனாட்சி தாய் இந்த காலணிகளை தான் அணிஞ்சுக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லப்படுகிறது.